என் தலைவர் எங்களெல்லாம் விட்டு போயிட்டார். இனிமேல் எங்களுக்கு யார் இருக்கே தெரியல. அவர் கூட கடைசி மட்டும் இருக்கணும் மட்டும் நாங்கள் இருந்தோம். நாங்கள் யாரெல்லாம் விட்டுட்டு போனாங்க. ஆனால் என் தலைவர் கடைசி மட்டும் அவர் கூட இருக்கணும் மட்டும் இருந்தோம். நாங்கள் கடைசியாக எங்களெல்லாம் விட்டு போய் இனிமேல் எப்போ என் தலைவனை பார்ப்பனே தெரியாத எங்கள் மனிதர்கள் அப்படி இனிமேல் எதுக்காக நாங்கள் இருக்கணுமென்றே தெரியலை. நான் ஒரு இலங்கை தமிழர். அங்கேருந்து இங்கே வந்திருந்து என் தலைவர் கூட இருக்கேன். நான் இலங்கையெல்லாம் பிறந்து வளர்ந்தேன். நான் எப்போ ஒரு 30 வருஷமாச்சு வந்தேன். அன்னையிலேருந்து இன்று வரைக்கும் என் தலைவன் கூடவே இருக்கேன். அவர் சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் என் தலைவன் என் கட்சியில் சேர்ந்தேன். அதுக்கப்புறம் கட்சியிலே நான் கூட இருக்கேன். நான் ஈக்காட்டு தாங்களே இருக்கேன். நான் வந்து 170 வட்டத்தில் வட்ட அவைத்தலைவராக இருக்கேன். என் தலைவர் எப்போ வந்தாலும் நான் தலைமைக்கு போய் என் தலைவரை பார்ப்பேன். கடைசியாக கூட போய் பார்க்க போனேன். நான் என் தலைவர் எங்கெல்லாம் விட்டு போயிட்டாரு. நல்ல மனுஷன். யாரெல்லாம் இருந்தானே கட்சி பதவி உதவியெல்லாம் வாங்கிட்டு விட்டுட்டு போயிட்டானே. நாங்கள் வெறும் தொண்டனாகவே இருந்தோம் என் தலைவனுக்காக, அவருடைய நல்ல உள்ளத்துக்காக, நல்ல அன்புக்காக அவர் கூடவே இருந்தோம். ஒரு மனுஷன் வந்து அவர் வந்து குறை சொல்ல மாட்டான். என் தலைவரை இன்னும் கொஞ்சம் காலம் வச்சிருக்கலாம். சீக்கிரம் என் தலைவரை கூட்டிட்டு போயிட்டாப்ப கடவுள். எங்களால் தாய் கொள்ள முடியல. அவ்வளோ நல்ல மனுஷன். வெள்ள நிவாரணத்தில் அவர் நல்லா இருக்கும்போது வெள்ள நிவாரணத்துக்கு அவர் கூட நாங்களே போவோம். வேட்சியை வடிக்க கட்டிட்டு எங்கள் கூட வருவார். வந்து ஒவ்வொரு வீடாக வந்து பார்த்து நல்லா அது எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதில் அதெல்லாம் நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு. நல்ல மனுஷன் எங்கெல்லாம் விட்டு போயிட்டா. இனிமேல் எப்போ பார்ப்பனே தெரியல என் தலைவரை. எங்கள் அப்பாவுக்கு கூட இந்த அழுததில் ஐயோ என் தலைவன் போயிட்டானே. எங்களெல்லாம் விட்டு என் தலைவன் போயிட்டானப்பா. தேடி போனா கிடைக்குமா? போயிடுச்சு. தெய்வம் போயிடுச்சு. எங்க அப்பா அந்த கூட நாங்க இப்படி அழுவலையே. எங்க தெய்வம் போயிடுச்சு. கண்ணு இல்லையா? அறிவிப்பு எப்படி நல்லது பண்ணிருக்காரு. எங்க கடவுளை நாங்க பார்த்ததில்ல. எங்க கேப்டன் தான் எங்களுக்கு கடவுள். எங்க தெய்வம் எங்களுக்கு தெய்வமே எங்களை விட்டு போயிடுச்சு. தகவல் தெரிஞ்சு வரீங்களா? தகவல் நான் மன்றகாலத்துல இருந்து இருக்கேண்ணா. மன்றகாலத்துல இருந்து இருக்கேன். சரி, ஒரு கூட பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன் பேசுவாரான். எப்படி பழகுவாரு? என்னையோட வந்து ரொம்ப அன்பாக வா ராஜா எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் என்னை கூப்பிட்டு வச்சு பேசுவார். அந்த மாதிரி என்னை வந்து வளர்த்தாரு. எங்களெல்லாம் வந்து இராணுவமாக எங்களை வளர்த்தார் எங்கள் தலைவர் அவர்கள். ஒரு இராணுவ கட்டுப்பாடோட தேமுதிகன்னு சொன்னாவே எங்களை வந்து எல்லாரையும் ஒரு இராணுவ கட்டுப்பாடாக வளர்த்திருந்தார். 2005 கட்சி மதுரையில் ஆரம்பிக்கின்ற பொழுது எங்களெல்லாம் வந்து ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு இராணுவமாக 2006 சட்டமன்றத்துக்குள்ளே நுழைந்தீர் யார் கேட்டால் புரட்சிக்கலைஞர் கேப்டன் அவர்கள் தான். இன்றைக்கு 2011 எதிர்க்கட்சி தலைவராக அங்கீகாரப்பட்டு மிகப்பெரிய ஒரு தேமுதிக என்று சொல்லி 2011 ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அங்கீகாரப்பட்ட கட்சி. அந்த அளவுக்கு வளர்ந்து வந்த கட்சி. இன்றைக்கு என் தலைவர் இறந்தது ரொம்ப எல்லாருக்கும் எங்களை எல்லாம் ரொம்ப பிரிஞ்சு விட்டார் என்று சொல்ல பொழுது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. வணக்கம். சரிங்க. அவர் கூட பழகும்போது உங்களை உதவி என்ன பண்ணியிருக்காப்லையா? எனக்கு பைக் கொடுத்துருக்காரு. அங்கே எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் ராஜேந்திரானு கூப்பிடுவார். அந்த மாதிரி என்னை வந்து வளர்த்துட்டார். உலகத்தில் யாருமே இல்லையா? சம்பாதிச்ச பாக்கெட்டில் வச்சிருந்த செலவு பண்ணது யாரு இருக்கா? என்னோட தலைவன் வந்து ஏந்திரிச்சு வா தலைவா. என் தலைவன் ஏந்திரிச்சு வரணும். இந்த தமிழக மக்களை பார்க்கணும். என் தலைவன் ஊழலை பற்றி பேசுவார். ஊழலை செய்கிறவர் கிடையாது அல்ல. என் தலைவன் வந்தாதான் ஊழல் அழியும். கேப்டன் ஒன்று பேரை சொன்னா எல்லாம் நடுநடுறாங்க. என் தலைவன் வரணும். கிளம்பி வா தலைவா. தேர்தல் மன்னனே, தமிழ்நாட்டு சிங்கமே, தென்னாட்டு ராசாவே, அள்ளி கொடுக்கும் மன்னனே, ஆறுதல் சொன்னவனே, எழுதி வாப்பா மன்னா, என் தலைவனே எழுதி வார்கள். நாங்கள் வந்து போரூரை சார்ந்தவன். போரூரை சுற்றி இருக்கிற மதுரவாயில் பகுதியில் நாங்கள் வந்து கட்சி ஆரம்பித்த காலத்தில் இருக்கிறோம். அப்போ வந்து கேப்டன் வந்து கட்சி ஆரம்பிக்கலை. ஏரியை சுற்றி ஏரிக்குள்ளே வந்து 200 குடும்பம் அதில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த 200 குடும்பத்துக்கும் ஒவ்வொரு முறையும் மழை காலத்தில் வெள்ளம் வரும்போது கேப்டன் வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு அரிசி
பருப்பு பாய் தலைவாணி எல்லாம் சொல்லி ஒவ்வொரு வீடாக போய் கொடுப்பாரு. அந்த கட்சியில் இருக்கிற நாங்கள் வந்து ஒவ்வொருவரும் கூட நின்று அதை கண்கூடாக வருஷம் பார்த்துருக்குறோம். அது எந்த சேறு சகதி கால்வாய் இது எதையுமே பார்க்க மாட்டார் கேப்டன். நாங்கள் வந்து போரூர் பகுதியில் அப்படி ஒரு வேகமாக மதுரவாயில் சுற்றி நிறையா செஞ்சுருக்கிறோம். உதாரணத்துக்கு போரூரில் இருக்கிற அந்த போரூர் பாலத்தை கட்டினதே தேமுதிக தான் சொல்லலாம். ஏன்னா விஜயகாந்தோடைய ஒரு இதனால தான் நாங்கள் தேமுதிகவுடைய சார்பாக போரூர் போராட்டம் நடத்தி நாங்கள்லாம் உள்ளே வந்து அரெஸ்ட் ஆகி உள்ளே இருந்து கேப்டனுடைய முழு எங்களுடைய முன்னேற்றத்தினாலேயும் எங்களுடைய அட்வைஸ்னாலேயும் நாங்கள் அந்த பாலத்தை கட்டினதுனா இன்றைக்கி அது ஆதாரமே. அதே மாதிரி போரூர் சுற்றி இருக்கிற பகுதி எல்லாமே டிஎம்கே கோட்டையாக இருந்ததை கேப்டன் தான் 18 வார்டையும் உடச்சி முதல் முறையாக தினகரன் சொல்கிறவர் அந்த போரூர் பஞ்சாயத்துலேயும் ஒரு கவுன்சிலர் ஆனார். அவ்வளோ ஒரு கேப்டனுக்கு அந்த ஏரியா அவ்வளோ ஒரு செல்வாக்கு இருந்த ஏரியா. இப்போ குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேப்டன் உதாரணத்துக்கு என்னையே அந்த போரூர் ஏரியாவில் கேப்டன் தான் கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் பண்ணி இன்றைக்கி நாங்கள் அவரை இழந்து தவிக்கிறோம். எப்படி நாங்கள் அதை எங்களுக்கு ஈடுகட்ட போகிறாங்க தேமுதிகவில் அப்படிங்கிறது இங்கே இருக்கிற தொண்டர்களை பார்த்தாவே தெரியுது. எங்களுக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. நாங்கள் எப்படி ஈடுகட்ட போகிறோங்கிறதுக்கு அந்த ஆண்டவன் தான் எங்களுக்கு பதில் சொல்லணும். நன்றி சார். வாழும் மனித தெய்வம்னா கேப்டன் தான் சார். இதை மாற்று கருத்து எதுவுமே கிடையாது. எவ்வளோ பேர் நீ சிரிப்பில்லை இன்றைக்கி உச்சத்தில் இருந்தாலும் சரி அவளை வாழ வச்ச ஒரே தலைவர் கேப்டன் தான் சார். இன்றைக்கி அப்படியாப்பட்ட ஒரு தலைவர் மறைஞ்சாருன்னா எங்களால் வந்து நினச்சி கூட பார்க்க முடியல. அரசியலும் சரி சினிமா உலகத்திலும் சரி மக்களை உதவி செய்யறதும் சரி இது மாதிரி ஒரு தலைவனை புரட்சி தலைவரும் சரி காமராஜ் அப்பனும் சரி கருப்பு எம்ஜிஆர் நாங்கள்லாம் எங்களுக்கு தான் வந்து கேப்டன்ற ஒரு பட்டத்தை கொடுத்தாருன்னா இந்த தலைவன் தான் நீங்கள் மறைஞ்சாரு. இது நாங்கள் ஒரே ஒரு அரசாங்கத்துக்கு ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறோம்னா பொது விடுமுறை கண்டிப்பாக இருக்கணும். லட்சக்கணக்கான தொண்டர்கள் சார். இன்னைக்கு கேப்டன் சம்பாதிச்சு வச்ச பணம் பேர் புகழ சார் லட்சக்கணக்கான தொண்டர் தான் இன்னைக்கு வரப்போறாங்க பாருங்க எவ்வளோ தொண்டர்கள். அதனால வந்து பொது விடுமுறை கண்டிப்பாக அறிவிக்கணும் சார். இதான் நாங்கள் ஒரு அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைப்போம் சார். நான் சின்ன வயசுலேருந்து அங்கே தான் சார் வேலை பார்க்குறேன் சார். சின்ன பாண்டிபஜாரில் சின்ன ஆஃபீஸு அங்கேருந்து நான் வந்து வைத்தியகாலத்தில் முன்னாடியே இங்கேருந்து வேலை பார்க்குறேன். எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சது அவர் தான். காலையில் 5 மணிக்கு வந்து அண்ணனும் வந்தாங்க கல்யாணம் பண்ணி வச்சுருக்கு. என் பொண்ணுக்கு இப்போ வந்து ஒரு கொஞ்சம் உடம்பு சரியானாலும் என் பொண்ணுக்கு 3 லட்சம் பணம் போட்டார். என் பொண்ணு கல்யாணத்துக்கு வந்து அன்னியும் பிரபாகர தம்பி பெரியவனு தான் வந்தாங்க. நான் எங்கே அவர் எந்த வெளிநாடு போனாலும் என்னை கூட்டிகிட்டு போவார். எங்கே போனாலும் அவருக்கு என்ன ஃபஸ்ட் கிளாஸ் ஃப்ளைட்டில் டிக்கெட்னாலும் எனக்கு அதுதான். அவர் 3 ஸ்டார் இருந்தாலும் 5 ஸ்டார் இருந்தாங்கன்னா அந்த இது தான். அவர் என் தம்பி மாதிரி என்னை பார்த்துட்டு என்னை கூட வந்த அண்ணன் மாதிரி தான், கூட பிறகாது தான். எனக்கு அவர் இழந்தது வந்து எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. என் குடும்பமே ரொம்ப வேதனையில் இருக்குது. நான் என்ன சொல்கிறது என்னதுன்னே தெரியல. யாருக்கும் அன்புடன் விஜயகாந்த் தான் என் கல்யாண பத்திரிக்கையிலே போட்டார். அவருக்கு அந்த எல்லா நடிகர் வந்தாங்க. எனக்கு காலையில் 5 மணிக்கு வர்றதுன்னா பெரிய விஷயம்ங்க. ஒரு ப்ரோக்ராம்னா 9 மணி 10 மணிக்கு தான் இல்லாமல் காலையில் அண்ணி வந்து எத்தனை மணிக்கு எந்திரிச்சிருப்பாங்க. காலையில் 5 மணிக்கு நான் என் சர்ச்சுக்கு தாலி எடுத்து கொடுத்தது அவர் தான் சார். ரொம்ப வாழ வச்சது அவர் தான். இந்த மாதிரி ஆன பிறகு எனக்கு ஒன்றுமே என்ன சொல்கிறது என்னென்னா புரியலை எனக்கு. விஜயகாந்த் எப்படிப்பட்ட தலைவர்னா அவர் இப்போ இருந்திருந்தால் அவர் தான் இப்போ கட்சியில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவர் இந்த ஓட்டுக்கு இதெல்லாம் காசுலாம் கொடுக்க மாட்டார். ஓட்டு போட்டால் மக்களுக்கு நல்லது பண்ணுவார். அந்த மாதிரி கேரக்டர் தான் அவர். ஆமாம், எங்கள் கம்பெனி வண்டியில் தான் போவோம். ரொம்ப துயரமாக தான் இருக்குது தலைவரை. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடியே ரொம்ப சிக்காக இருக்கும்போது எல்லோரும் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ மீண்டு வந்தோன்னா எல்லோரும் சந்தோஷமாக இருந்தாங்க. இப்போ திரும்பி சடனாக இது போல ஆனது ரொம்ப எல்லாருக்கும் வருத்தமாக தான் இருக்குது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.